ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி, அதாவது 17/9/2025 புதன்கிழமை மிக முக்கியமான ஏகாதேசி, இந்திர ஏகாதேசி அல்லது பித்ருபக்ஷ ஏகாதேசி என்று இந்த ஏகாதேசியை அழைப்பர். அதாவது மகாலய அமாவாசை, மகாலய அமாவாசைக்கு முன்னால் வரும் இந்த ஏகாதேசி பித்ருக்களுக்கு உண்டானது. ஆம், பித்ரு வழிபாட்டுக்கு மிக உகந்த ஏகாதேசி இது. இந்த ஏகாதேசி விரதம் இருந்து நாம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சேவித்தால் நம்முடைய முன்னோர்கள் எங்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு அவர்கள் மனசாந்தி அடைய முடியும். அந்த வகையில் ஒரு சிறு புராண கதை விளக்கம் இந்த ஏகாதேசி குறித்து. இந்திரசேனா என்னும் மிகப்பெரிய விஷ்ணு பக்தன் ஒரு நாட்டினுடைய ராஜா. தன்னுடைய நாட்டை மிக செல்வ செழிப்பாக அந்த மன்னன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் நாரத முனிவர் மன்னனை சந்திக்க வருகிறார். மன்னன் தான் மட்டுமல்லாது தன்னுடைய நாட்டு பிரஜைகளையும் கோவிந்தா கோவிந்தா என்கிற பகவானுடைய நாமத்தை ஒலிக்க செய்து அனைவரையும் விஷ்ணு பக்தர்களாக மாற்றிக்கொண்டிருந்தான். அந்த வகையிலே மிக செல்வ செழிப்பான அந்த நாட்டுக்கு ஒரு முறை நாரத முனிவர் மன்னரை சந்திக்க வருகிறார். நலமெல்லாம் விசாரித்து விட்டு பிறகு நாரத முனிவரிடம் மன்னன் கூறுகிறான், தாங்கள் வந்த காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறும்போது நாரத முனிவர் கூறுகிறார், ஒரு முறை நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது யமதர்மராஜாவை சந்திப்பதற்காக நரகலோகத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே உம்முடைய தந்தையார் மிகவும் இன்னல்களை சந்தித்து கொண்டிருந்தார். அவர் உம்மை சந்தித்து, அதாவது இந்திர ஏகாதேசி விரதம் இருந்து தன்னை நரகலோகத்திலிருந்து விடுவிக்கும்படி என்னிடம் கூறினார் என்று மன்னரிடம் நாரத முனிவர் கூறுகிறார். எவ்வாறு இந்த இந்திர ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்பது என்பதை நாரத முனிவரிடம் தெரிந்து கொண்டு மன்னரும் அவ்வாறே இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார் நாரத முனிவரனுடைய உதவினால். பிறகு தன்னுடைய தந்தையாரை நரகலோகத்திலிருந்து விடுவிக்கிறார். நாமும் மிக முக்கியமான இந்த பித்ருபக்ஷ ஏகாதேசி விரதம் இருந்து நம்முடைய முன்னோர்கள் எங்கு எப்படிப்பட்ட இன்னல்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மனசாந்தி அடைவதற்கு இந்த ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்போம். மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.